அந்த இஸ்ரேலுக்கு எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? யார் கொடுத்தது அந்த அதிகாரத்தை? 2 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலிய ராணுவத்தால் கொத்து கொத்தாய் குண்டுமலை பொழிந்து 65,000த்திற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை படுகொலை செய்த இஸ்ரேல் ராணுவமே போரை உடனே நிறுத்து, அப்பாவி மக்களினுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு உலக நாடுகளே உடனடியாக இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடு என வலியுறுத்தி தாய் தமிழ் மண்ணாம் தலைநகரம் சென்னையில் மிக பிரம்மாண்டமான பேரணி, நிறைவாக இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பெருமக்கள், பல்லாயிரக்கணக்கில் குழுமி இருக்கிற என் உயிருக்குயிரான தாய் தமிழ் உறவுகள், சாதி மதங்கள் அரசியல் கட்சிகளை கடந்து மனிதநேயத்தோடு கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை படுகொலை செய்கிற இஸ்ரேல் 200 நாடுகள் இருந்தும் ஒரு நாடு கூட இஸ்ரேலை கண்டிக்க முடியாத அளவுக்கு அந்த குட்டி நாட்டில் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு மேலாக ஐநாவிலே அல்லது 200 நாடுகள் இருந்த பொழுதும் கூட ஒரு நாடு கூட இதுவரை இஸ்ரேலை கண்டிக்க முடியாத அளவுக்கு உலகத்தில் ஒரு ஒழுங்கு அல்லது ஐக்கிய நாடுகள் சபை என்று ஒன்றே இல்லாமல் போய் கிடக்கிறது. அது வெறும் காசாவின் மீது மட்டும் இஸ்ரேல் ராணுவம் குண்டுமலை பொழியவில்லை. அது லெபனான் மேலே, சிரியாவின் மீது, கத்தாரின் மீது, அவர்கள் விரும்புகிற இடத்திலெல்லாம் கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை, அரசியல் கட்சி தலைவர்களை, ராணுவ தளவாட அல்லது ராணுவ முகாம்களின் மீது, அரசு நடத்துகிற ஆட்சியாளர்களினுடைய முகாம்களின் மீது கூட இஸ்ரேல் குண்டுமலை போட்டு எந்த தடையும் இல்லாமல் ஒரு யுத்தத்தை, ஒரு படுகொலையை ஒருவன் நடத்த முடியும் என்றால் அது உலகத்திலேயே இஸ்ரேல் மட்டும்தான். அந்த இஸ்ரேலுக்கு எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? யார் கொடுத்தது அந்த அதிகாரத்தை? ஆகவே இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்கள், ஒன்றிய மோடி, பாஜக, அமித்ஷா அரசே இஸ்ரேலை பாதுகாக்காமல் இஸ்ரேலின் மீது எல்லா உறவுகளையும் துண்டித்துக் கொண்டு உடனடியாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து காசாவின் மீது போரை நிறுத்துவதற்கு இந்த கண்டன பொதுக்கூட்டம், என் ஆருயிர் இயக்குனர் அமீர் சொன்னதை போல, உலகத்திலேயே காசாவின் மீது இஸ்ரேல் ராணுவமே போரை நிறுத்து என்கின்ற முதல் அறவழி கண்டன பேரணியும் பொதுக்கூட்டமும் நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கிறது. உலகம் முழுக்க இப்படிப்பட்ட மனித உரிமை போராட்டங்களை நடத்தி இஸ்ரேலில் இருக்கிற அந்த ராணுவத்தை தடுத்து அல்லது ஒரு இஸ்ரேல் ராணுவம் அல்லது அந்த நாடே இல்லாமல் செய்வதற்கு கூட உலக நாடுகள் அணியமாக வேண்டும். பாலஸ்தீன காசா மக்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டத்தின் கோரிக்கைகள் விரைந்து நிறைவேற்றிட போராடுவோம். வாரீர் வாரீர், காசா மக்களை பாதுகாப்போம், நீதிக்காக தொடர்ந்து போராடுவோம். நன்றி, வணக்கம்.